ஆத்தங்குடியில் வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிடலையா? ஸோ சரி, கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய சாப்பாடில் இது போன்று. நான் இன்னைக்கு போய் இந்த ஷாப் தான் பெப்பர் பிளேட் கடைக்குள்ளே போய் நானும் பிரதர் உங்களோட கடையில் என்னென்ன பிரதர் ஸ்பெஷல்னு கேட்டேன். பிரதர் சொன்னார், ப்ரோ சொன்னா இன்றைக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெனு கார்டை பார்த்து நீங்களே முடிவெடுங்க என்று தந்தார். நானும் போய் இருந்து பிரதர் எனக்கு எல்லா ஐட்டத்துலையும் ஒவ்வொன்று தாங்க ப்ரோ என்று ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் பண்ண உடனே சுட சுட எல்லா ஐட்டமும் வந்து சரி வந்தோடனே நம்மளுக்கு வேற என்ன வேலை சாப்பிட்டு பார்த்து நீ டேஸ்ட் சொல்ல வேண்டியதான் சொல்லி தோசையை எடுத்து அதை சிக்கன் கறி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் தொட்டு தின்னேன். நான் இதுக்கு முதல் தோசையெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இந்த கடையில் வேற லெவல் நல்லா தான் இருந்துச்சு. முதல் முறை எனக்கு ஹோட்டலில் சாப்பிடும்போது நம்ம ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட்ற ஃபீல் இல்லாமல் வீட்டை சமைச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்துச்சு. இவங்ககிட்ட தோசையில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் தோசை, பீட்சா தோசை, சவர்மா தோசை, முட்டை தோசை நிறைய தோசை வச்சுருந்தாங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் 10க்கு 10 கொடுக்கலாம். சரி தம்பி நீ மட்டும் தனி நம்ம கடையங்கரிக்கன்னு சொல்லி நானும் சாப்பிடுன்னு கேட்டிங்கன்னா லொக்கேஷன் வீடியோட எண்டில் போடுவேன் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் மக்ரோனி சுட. நான் மக்ரோனி இதுக்கு மேலே திண்டதில்லை, ஆனால் இது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றது எனக்கு இது ஃபெஸ்ட். நீங்கள் இதுக்கு மேலே சாப்பிட்றீங்களா? அதாவது இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் சாப்பிட்றீங்க எனக்கு. ஏன்னா எங்கள் ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் பெரும்பாலும் இல்லை. இவங்ககிட்ட டெலிவரி இருக்குப்பா. கீழே டிஸ்பிளே எடுத்துகிற நம்பருக்கு கோல் அடிச்சு அவங்களோட ஓர்டரை கொடுத்து ஸ்பெஷலாக கொண்டாடுங்கப்பா. விலை பார்த்தீங்கன்னா ஒரு 500 காசு இருந்தால் ஒரு ஆள் போய் வயிறு நிரம்ப அழகா திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் கட்டாயம். இப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு கடைக்கு பெரிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்டா பழைய உணவு சாப்பிட்றது, அதாவது மண் சட்டியெல்லாம் வச்சு சாப்பிட்றது உண்மையிலே வேற லெவல். அடுத்து ட்ரை பண்ணி தான் சவர்மா தோசை. அதுவும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே பொதுவாக சிக்கன் தொடுத்தேன். ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப ஒவ்வொரு முறையும் நோம்ப சம்சா ரோல் ஒன்று திறக்காம இப்படி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அடுத்தது நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தா அந்த இட்லி, தம் இட்லி. இந்த இட்லியில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தம் இட்லியில் பீஃப் இட்லி, சிக்கன் இட்லி, பாபத் இட்லி, கூவத் இட்லின்னு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது இட்லிக்கு நடுவில் இருக்கும்பா அந்த இறைச்சி சிக்கன் எல்லாம் வேற லெவல் இருந்து. நான் இந்த இட்லி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்கள் அப்படி இதுக்கு மேலே சாப்பிடுங்க நான் மறக்காம நம்மளோட கொமாலில் சொல்லிடுங்க. அடுத்தது கடைசியாக இட்லியை பிளேன் இட்லி எடுத்து சிக்கன் கறியுடைய பருப்பு கறி தொட்டு ஒரு குழப்பி அடிச்சுட்டு நோம்போட வயசு கொடுக்குற எனக்கே ஏச்சு வருது. பார்க்குறவங்களுக்கு என்னமோ எனக்கு தெரியல. சாப்பிட முடியும். அங்கே கையிலலாம் போனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் பழங்கால முறையில் மண் சட்டிலாம் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 2 புட்டு 6 இட்லி பாலானம் கோழி சட்னி ஆம்லெட் 890 ரூபா, 3 புட்டு 2 தோசை பாலானம் மிரச்சிக்கிற சட்னி ஆம்லெட் 950 ரூபா. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா. அடுத்த ஒரு வீடியோவில் கட்டாயம் சந்திக்கலாம். என்னடா லொகேஷன்ஸ் எல்லாம் ஓடுறான்னு கேட்டீங்கன்னா லொகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காத்தாங்குடியில் கொமர்ஷியல் வாங்கிய தாண்டி நேராக போகும்போது நம்ம கவுத்தான் அந்த ஷாப்புக்கு பக்கத்தில் இவங்களோட ஷாப் இருக்கு. அப்புறம் என்ன ஃபோன் எடுங்க ஆர்டரை கொடுங்க நோம்ப தொடங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.